தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 8வது வசனம். அவர்களை எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை இந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் ஏமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கினேன். பல 100 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் கட்டப்பட்டிருந்த மக்களை விடுதலையாக்கி தேவன் அவர்களுக்கு நல்ல வாழ்வை கொடுத்தார். அந்த தேவன் இன்றைக்கும் மாறாதவராகவே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கும் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து கட்டவிழ்க்கப்பட வேண்டும், நல்ல ஒரு வாழ்க்கைக்குள்ளே இந்த பூலோகத்திலே அவர்கள் அமைய வேண்டும் என்பது தேவனுடைய மாறாத திட்டமாக இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இங்கே இருப்பீர்களானால் இயேசுவே என்ற உள்ளத்துக்குள் வாரும் என்று அவருக்கு அழைப்பு கொடுங்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கர்த்தங்க சொல்லும் பொழுது கிறிஸ்தவ ஜீவியம் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு நல்ல விசாலமான தேசம் என்று சொல்கிறது பார்க்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம், கிறிஸ்தவ ஜீவியம் பாலும் தேனும் ஓடுகிற நல்ல விசாலமான தேசம். மறுபடியும் சொல்லு, என்ற கிறிஸ்தவ ஜீவியம் பாலும் தேனும் ஓடுகிற நல்ல விசாலமான தேசம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கிறிஸ்தவ ஜீவியத்திலே ஜெபம் முக்கியமான பங்கு வகிக்கிறது. அருமையானவர்களே, ஜெபத்திலே 2 பகுதி இருக்கிறது. ஒன்று காட் வேர்ட் பாட்டு, அடுத்தது மேன் வேர்ட் பாட்டு. ஒன்று தெய்வம் செய்ய வேண்டிய வேலை, அடுத்தது மனிதன் செய்ய வேண்டிய வேலை. கவனியுங்கள், இதில் தேவன் செய்கிற வேலை என்னன்னு கேட்டால், ஆதாம் இழந்து போன அந்த நல்ல ஆசீர்வாதங்களை, பங்குகளை ரத்தம் சிந்தி மீட்டெடுத்து அதை மக்களுக்காக ஆயத்தப்படுத்துவது. ஆதாமை தேவன் 100க்கு 100 சகல ரீதிகளிலும் நன்மைகளினாலே நிரப்பியிருந்தார். ஒரு தீமையும் அவனுடைய வாழ்க்கையிலே இல்லை. காரணம், இந்த தேவன் நல்ல தேவன். நன்மை என்பதிலே தீமை இல்லை. கவனிங்க, ஏதேன் என்றால் இன்பம்னு அர்த்தம். இன்பத்திலே துன்பம் இல்லை. இன்பம்னா என்னன்னு அர்த்தம்னு கேட்டால் துன்பம் இல்லைன்னு அர்த்தம். இதுதான் தேவன். எல்லாரும் தேவனுக்காக கரங்கள் ஊற்றி சோதரிப்போம். தேவன் எப்படிப்பட்டவன் கண்டுபிடிக்கணும்னா ஏதேன் தோட்டத்துக்கு போகணும், ஒரிஜினலுக்கு போகணும். இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்தை பார்த்து தேவன் எப்படிப்பட்டவன் முடிவுக்கு வரக்கூடாது. அது அறிவினோம். காரணம், மனுஷன் விழுந்து போயிட்டான். அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்தில் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்தை வைத்து தேவன் எப்படிப்பட்டவன் ஒரு கணிப்புக்கு வரக்கூடாது. அது அறிவினம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் எப்படிப்பட்டவன் கண்டுபிடிக்கணும்னா ஒரிஜினலுக்கு ஏதேன் தோட்டத்துக்கு போகணும். பாருங்கள், இன்பத்திலே அவனை வைத்தார், துன்பமே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா நன்மைகளும் ஒன்று குறைவில்லாதபடி அவனுக்கு இருந்தது. சுகமும் பலனும் பணமும் உயர்வும் எல்லாம் அவனுக்கு இருந்தது. மனிதன் இந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை காட்டி, பாவம்னா என்ன, இந்த வார்த்தையை எப்படி செய்யாமல் இருக்கிறது தான் பாவம். அந்த வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காது தான் பாவம். ஆதாம் பொடி போடல, அருமையானே பீடி குடிக்கல, சாராயம் குடிக்கல, எந்த தவறும் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் சொல்கிற எந்த பாவத்தையும் ஆதாம் செய்யவில்லை. ஒரே ஒரு பாவத்தை செய்தான். இது என்ன, அந்த வார்த்தையை கொடுக்க வேண்டிய மரியாதை என்ன செய்யவில்லை, கொடுக்கவில்லை. பாவம்னா இங்கே தான் ஆரம்பிக்குது. ஆசீர்வாதமும் இங்கே தான் ஆரம்பிக்கிறது, சாபமும் இங்கே தான் ஆரம்பிக்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு பாவம் தான் செய்தான். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கவில்லை. கவனிங்க, அதன் விளைவு எல்லா நன்மைகளையும் இழந்து போயிட்டான். சாத்தான் கையில் எழுதப்பட்டிருக்கிறது. சாத்தானுடைய நோக்கமும் திட்டமும் உன்னை சாராயம் குடிக்க வைக்கிறது இல்லை. சாத்தானுடைய நோக்கமும் திட்டமும் இந்த வார்த்தையை கொடுக்க வேண்டிய கனத்தை நீ கொடுக்கக்கூடாது. அதான் அவனுடைய லட்சியம். அவனுக்கு தெரியும், சாராயம் குடிக்காத ஆளா இருக்கலாம், வார்த்தைக்கு கனம் கொடுக்கலன்னா இவனுக்கு கனம் என்ன செய்யாது, கிடைக்காதுங்கிறது சாத்தானுக்கு நல்லாக தெரியும். அதான் தேவன் மக்கள் இன்றைக்கு கண் திறக்கப்பட்டவர்களாக இருக்கும்படி நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். இதான் இந்த ஜெபம். கர்த்தாவே, எங்களுடைய மனதை திறந்து இந்த வார்த்தைகளை சத்தியத்தை உள்ள வச்சிருங்க ஆண்டவரே. அன்றைக்கு சீஷர்களுக்கு மனசை திறந்து வச்ச மாதிரி. கவனிங்க,
அது பாவம்னு ஒண்ணே இன்னைக்கு 10 பட்டியல போடுறான் கிறிஸ்தவன். கத்த சொல்றாரு, இங்க இருக்குது வார்த்தை. அருமையான கவனியங்கள். ஆகவே வார்த்தைக்கு அவன் மரியாதை கொடுக்கவில்லை. எல்லா நன்மைகளையும் இழந்து போயிட்டான். சுகம் போச்சு, பணம் போச்சு, பலம் போச்சு, எல்லாமே போய்விட்டது. தேவனோடு உள்ள உறவு போய்விட்டது, பரிசுத்தம் போய்விட்டது. இந்த நன்மைகள் எல்லாவற்றையும் சாத்தாண்ட கரத்திலே ஆதாம் விற்று போட்டான். ஆதாம் விற்று போட்ட இழந்து போன அந்த ஆசீர்வாதங்களை மீட்டெடுப்பதற்கு உயிர் பலி கொடுக்க வேண்டி இருந்தது. இன்னொரு விதத்தில் சொல்ல போனா ரத்தம் சிந்த வேண்டி இருந்தது. கவனிங்க, கர்த்தர் மனிதனாக அந்த பூலோகத்தில் வந்து ரத்தம் சிந்தி ஆதாம் இழந்து போன அந்த ஆசீர்வாதங்களை சாத்தாண்ட கரத்திலிருந்து பிடுங்கி எடுத்து ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இதுதான் ஜெபத்தில் காட்வேர்ட் பாட்டு, தேவனுடைய பங்கு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை சோதரிப்போம். ஜெபத்தில் நான் தனியாக இருந்து இப்படியே அங்கலாய்க்கிறேன்னு யோசிக்காத. ஜெபத்தில் நீ தனியாக இல்லை. முதல்ல அருமையான கவனியங்கள், ஜெபம் என்பது தேவனும் மனிதனும் சேர்ந்து செய்கின்ற ஒன்று. கர்த்தர் சொல்றார், நம்ம 2 பேரும் சேர்ந்து பிசாசை மடங்கடிக்கணும், வெட்கப்படுத்தணும். இதுதான் கர்த்தர் ஜெபத்தில் வைத்திருக்க நோக்கம். ஆகவே ஜெபத்தில் வரும்போது நான் தனியாக இல்லை. கர்த்தாவு கஷ்டமான பகுதியை நீங்கள் செய்து முடிச்சிட்டீங்க. இப்போ மேன்வேர்ட் பாட்டு வருகிறது. அது என்னன்னு கேட்டால், கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த பங்குகளை அதை எடுத்து மனுஷன் என்ன செய்யணும்? சுதந்திரிக்க வேண்டும். எல்லாரும் சொல்ல, சுதந்திரிக்க வேண்டும். இதுதான் ஜெபம். கவனிங்கள். ஆகவே கர்த்தர் கஷ்டமான பகுதிகளை அவர் எடுத்துக்கொண்டார். லேசான பகுதியை மனுஷன்ட்ட கொடுத்துட்டாரு. நீ இதை சொந்தமாக்கு, சுதந்திரின்னு கர்த்தர் இன்றைக்கு இந்த பிரிவிலேஜ், இந்த சுலாக்கியத்தை நம்ம கொடுத்திருக்கிறார் போய் தெரிந்து கொள்ளுங்கள். ஜெபம் என்பது போராடுறதில்லை. ஜெபம் என்பது ஒரு பெரிய சுலாக்கியம். ஏனென்றால் அருமையானவர்களே, தேவனோடு சேர்ந்து ஒரு பார்ட்னராக, பங்குதாரராக இவைகளை எடுத்து கொள்ளும்படி கர்த்தர் ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த கடுசு நினைக்கக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், இது ஒரு பாக்கியம் என்று நினைக்கும்படி கர்த்தருடைய ஆவியான விரும்புகிறார். கர்த்தர் சொல்றாரு, நான் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன், நீ அதை எடுத்துக்க, சொந்தமாக்கிக்க. நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஸாக விதமாக இருந்து பிசாசை என்ன செய்வோம்? வெட்கப்படுத்துவோம். எவ்வளவு அதிகமாய் சுதந்திரிக்கிறாயோ அவ்வளவு அதிகமாய் தேவனை என்ன செய்கிறாய்? மைமைப்படுத்துகிறாய். தேவன் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார். அவைதான் கர்த்தர் சொல்லும் பொழுது, நீங்கள் மிகுந்த ஜெப கனிகளை கொடுக்கிறபடினாலே பிதா என்ன செய்வார்? மைமைப்படுவார்னு யோவான் 15 சொன்னார். உனக்கு ஜெபத்துக்கு நிறைய பதில் வந்துச்சுன்னு சொன்னா, பிதாவாகி தேவனுக்கு அது மகிமை, அவர் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். அவ எப்போது ஜெபம் ஒன்னே ஏன் தேவை? நான் அது சுயநலம். உனக்கா ரத்தம் சிந்தின கர்த்தரை நீ மறந்து போனாய், அதான் குற்றம். எப்போதும் கர்த்தர் நினைக்கணும். அவனோட ரத்தத்தை சிந்தி எனக்கா இவ்வளவு ஆயத்தம் பண்ணியிருக்கீங்களே, நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ. இப்படி தான் ஜெபம் ஆரம்பிக்கணும்னு பைபிளில் போட்டிருக்கு. ஸ்தோத்திரத்தோட உங்களுடைய விண்ணப்பங்களை என்ன செய்யுங்கள்? கொண்டு வாருங்கள். எதுக்கு ஸ்தோத்திரம்? ரத்தம் சிந்தினாரு, அது என்ன செய்யணும்? நினைக்கணும். உனக்கா பாடுபட்டு ரத்தம் சிந்தி தான் அந்த பங்குகள் வந்திருக்கிறது. ஆகவே ஒரு கர்த்தரை விட்டுட்டு தனியனாய் நின்று அருமையானுடைய பாருங்கள் அங்கலாய்க்கிற ஒரு அவல நிலை இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இருக்கிறது. கர்த்தர் சொல்றா, என்ன நினை, நான் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறேன். அந்த அறிவு வரும்போது உனக்கு தைரியம் வர ஆரம்பிக்கும். கர்த்தர் ரத்தம் சிந்தி இன்னைக்கு சம்பாதிச்சு வச்சிருப்பாருன்னு சொன்னா, கண்டிப்பாக இதை எடுத்துக்கொள்வதற்கு எனக்கு உதவி செய்வார். அவர் பெராக்லிட்டிஸ், அதாவது உதவியாளர் என்று எழுதப்பட்டிருக்கிறது யோவான் 16ஆம் அதிகாரத்தில். உதவி செய்கிறவர் பாருங்க. என்ன உதவி செய்கிறார்னு சொன்னா, எடுத்துக்கொள்வதற்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். அவருடைய உதவியில தான் நான் எடுக்கிறேன். கண்டிப்பாக எடுப்பேன், 100க்கு 100 எடுப்பேன். காரணம், அவர் கூட இருக்கிறாரு. அதுதான் கர்த்தர் உள்ளே இருக்கிறார் எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்கள், எப்படி எடுக்க முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று இங்கே கர்த்தர் சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த ஆசீர்வாதங்களை எப்படி சுதந்திரிக்கிறது? ஒரே ஒரு வழி, விசுவாச வழி. எல்லாரும் சொல்ல, விசுவாச வழி. ஒரு வழி தான் பாருங்க, ஆவிக்குரிய ஒரு வழியை தேவன் வைத்திருக்கிறார். இது முழங்கால் இல்லை, இது 21 நாள் உபவாசம் இல்லை, இது தண்ணி குடியாம எடுக்கிறது இல்லை, ஓன்னு கூப்பாடு போடுறது இல்லை. எல்லாமே தவறு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சத்துரு இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தை வேற ஏதோ திசையில திருப்பி விட்டுருக்கான். கர்த்தர் ஒரே ஒரு வழி வைத்திருக்கிறார், அது விசுவாச வழி. மறுபடியும் சொல்லி, விசுவாச வழி ஒன்று. அதுதான் பரலோகம் வைத்திருக்கிற வழி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் அருமையானவர்களே பாருங்கள், 10 திசையில் அவர் நடத்துறவர் கிடையாது.
ஒரு திசை தான் ஒரு வழி, அது விசுவாச வழி. அவை தான் வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏன்? விசுவாசம் இல்லைன்னா ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ள முடியாது. ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ளலைன்னு சொன்னால் கர்த்தருக்கு பிரியம் இல்லை, கர்த்தர் துக்கப்படுகிறார். காரணம், ரத்தத்தை எதற்காக சிந்தி இருக்கிறார், ஒரு முயற்சி எடுத்திருக்கிறார் அவர். அது முடிவடையும் போது தான் அவருடைய உள்ளம் திருப்தி அடைகிறது. ஆகவே விசுவாச வழி விசுவாசம் தான். வாஞ்சிக்க வேண்டும், பின்னால ஓடணும் விசுவாசத்துக்கு பின்னால. அருமையான கவனியுங்கள், இதுதான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்மாணிக்க போகிறது. இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போது ஆவியானவர் சொல்கிறார், அசதியாயிராமல், சும்மா இராத கிறிஸ்தவ ஜீவிதத்தில் சோம்பேறித்தனமாயிருக்க முடியாது. ஒன்றும் கிடைக்காது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கவனியுங்கள், எப்படி இன்றைக்கு உலக மனுஷன் எப்படி பணத்தை சம்பாதிக்க தீவிரப்படுகிறானோ, அதுபோல விசுவாசத்தை சம்பாதிப்பதற்காக தேவனுடைய மக்கள் தீவிரப்பட வேணும். நேரத்தையும் காலத்தையும் அருமையானே இதற்காக செலவழிக்கணும், கவனத்தை அதற்கு திருப்பணும். அப்பொழுதுதான் அருமையானே இதெல்லாம் பலிக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அநேர் யோசிக்கிறாங்க, ஆண்டோடைய கிருபை சிலருக்கு விழுந்துருது, ஆண்டவர் இப்படியே தூக்கிடுறாரு, சிலர் இப்படி வச்சிடறாருன்னு யோசிக்காங்க. தேவன் மனிதத்தில் பாரபட்சம் உள்ளவர் அல்லவே. எல்லா பிள்ளைகளும் அவருக்கு ஒன்று தான். சிலர் தீவிரமாக விசுவாசத்தை நினைச்சிருக்கிறாங்க, சம்பாதித்திருக்கிறார்கள், அது அவர்களுக்கு நல்ல பங்கை கொடுத்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சத்தியத்தை அறிவில் அந்த அறிவு உங்களை என்ன செய்யும்? விடுதலை ஆக்கும். சும்மா இருக்க முடியாது. அசதியாயிராமல், அசதியா ஒரு மாதிரி இருந்தீங்கன்னா கிறிஸ்தவ ஜீவிதத்தில் ஒன்றும் இல்லை. அதுக்கு சொல்றாரு, தீவிரப்படு, நல்ல ஒரு ஆக்டிவா இருக்க வேண்டும். கர்த்தாவே வாஞ்சிக்கணும், இதயத்தின் வாஞ்சி தாகம். ஆண்டவரே என்னை ஒரு விசுவாச மனுஷனா என்ன செய்யும்? மாற்றும். கவனிங்க. ஆகவே இந்த விசுவாசம் எப்படி வருகிறது என்பதை ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். வாசிப்போம். ரோமர்கள் நிருபம் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். பாருங்க, அசதியா இருந்துட்டு விசுவாசம் இல்லைன்னு சொல்ல முடியாது. கர்த்தர் சொல்றார், தீவிரப்படு, விசுவாசம் கண்டிப்பா என்ன செய்யும்? வரும். நான் சொல்லியிருக்கேன், வரும். தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், விசுவாசம் உனக்கு வரும். வரும்னா இன்னும் வரல. வர்றதுக்கு ஏதோ முயற்சி என்ன செய்யணும்? எடுக்கணும். என்ன முயற்சின்னு கேட்டா, காதை சாட்சி என்ன செய்ய கொடு. இங்கே தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். கிறிஸ்தவம் எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருந்தாலும், முழங்கால் நின்று எழும்பாது, அதிலே நில். அப்படியே கால் முடங்கி போனாலும் பரவாயில்ல, முழங்காலே என்ன செய்யட்டும், செத்தாலும் பரவாயில்ல, முழங்கால் போடணும். முழங்கால் போடுறதில்ல, காதை நல்ல சாட்சி என்ன செய்யணும்? கேட்கணும். என்னத்தை கேட்கணும்? தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். உன்னுடைய பிரச்சனைக்கு பதிலை புஸ்தகத்திலிருந்து என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். அந்த பதிலை காதை சாட்சி என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். திருப்பி திருப்பி கேட்க. ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கு, ஃபெய்த் கமத் பை ஹியரிங் அண்ட் ஹியரிங். திருப்பி திருப்பி இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க விசுவாசம் என்ன செய்கிறது? வருகிறது. ஆகவே விசுவாசத்தை ஜெனரேட் பண்ணுவதற்கு கர்த்தர் இந்த வாயை கொடுத்திருக்கிறாரு, காதை கொடுத்திருக்கிறாரு, மனதை கொடுத்திருக்கிறார். கவனியங்கள். இந்த வாயை பற்றி வாசிப்போம். ரோமர்கள் நிருபம் 10:8. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய், எல்லாம் சேர்ந்து சத்தமாச்சிங்க, உன் வாயில் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, என் வாயில் இருக்கிறது. எந்த வார்த்தை? இந்த விசுவாச வார்த்தை அல்லது தேவனுடைய வார்த்தை. இது உன் வாயில சமீபமாய் என்ன இருக்கிறதுன்னு கர்த்தருடைய ஆவியான் சொல்கிறார். ஏன்? வாயில திரும்ப திரும்ப வைக்க வைக்க அந்த சத்தம் காதிலே விழுந்து மனதில் என்ன செய்கிறது? பதிகிறது. ஒரு ப்ரொசீஜரை தேவன் வைத்திருக்கிறார். தேவன் சில வழிகள் தான் வேலை செய்கிறார், வேற வழியே கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதுதான் தீர்க்கமாக கவனிக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறவர்கள் கர்த்தாவை சொல்லும் அடியே நினைச்சேன், கேட்கிறேன். கர்த்தர் சொல்றார், வாயில வார்த்தையை வைக்கும் பொழுது, திருப்பி திருப்பி வைக்கும் பொழுது காதில் அது விழுந்து உள்ளே விசுவாசம் ஜெனரேட் ஆக ஆரம்பிக்கிறது இருதயத்துக்குள்ள. இப்போ எடுத்துக்கொள்ளலாம், ஈஸி. எடுத்துக்கொள்ளாமல் நான் விட போறதில்லை. கண்டிப்பா என்ன செய்ய போறேன்? எடுக்க போகிறேன். இவைகளெல்லாம் உள்ளே இருந்து எழும்ப ஆரம்பிக்கிறது. இதுவரைக்கும் பயம், அவிசுவாசம், கவலை இவைகள் இல்லை. மொழியை கடந்த மனுஷன் இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்க ஆரம்பிக்கிறான். எடுக்கலாம், எடுத்துடலாம், கண்டிப்பா எடுக்க போறேன். இவைகளெல்லாம் உள்ளே தேவ ஆவியானவர் உருவாக்குகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அருமையான தேவனுடைய மக்களே, விசுவாசத்தை இந்த வார்த்தையிலே தேவன் பொதிந்து வைத்து அதை நம்ம இடத்துல கொடுத்துருக்கிறாரு. இப்போ அதுக்குள்ளேருந்து விசுவாசத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய வேலையை உங்ககிட்ட தான் நினைச்சிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. நாம் என்ன நினைக்கணும்னா, சில தேவதாசர்களுக்கு பூஷணிக்கா மாதிரி கர்த்தர் பரலோகத்திலிருந்து விசுவாசத்தை இறக்கிட்டார் போல் இருக்கு. நமக்கு இது வரைக்கும் ஒன்றும் கொடுக்கல. அப்படி யோசிக்க, யாருக்கும் கர்த்தர் இதுக்கும் இறக்கலை. மறுபடியும் சொல்கிறேன், யாரும் கர்த்தருடைய பார்வையில் ரொம்ப முக்கியமானவர்கள் கிடையாது, யாரும் வேண்டாதவர்களும் கிடையாது. Nobody is too important and nobody is unimportant.
எல்லாரும் தேவனுக்கு ஒன்று, எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் ஒரே தருணத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்துக்கிறது சோதரி பாவம். கர்த்தர் சொல்றாரு, வார்த்தையை கொடுத்துருக்கேன் நான் அவனுக்கு. இந்த பிரசங்கியார்ட்ட என்ன கொடுத்தனோ அதை ஓன்ட்ட நான் நினைச்சிருக்கேன், கொடுத்துருக்கேன் இப்போ. ஆகவே விசுவாசம் அருமையானவர்களே ஒரு மூலப்பொருள் மூலமாக சம்பாதிக்கப்படுகிறது. ரா மெட்டீரியல் இஸ் காட்ஸ் வேர்ட். அந்த மூலப்பொருள் என்ன? அது தேவனுடைய வார்த்தை. அதை கர்த்தர் உனக்கு மறைச்சு வைக்கல, கொடுத்துருக்காரு. எடுக்கணும், இப்போ கண்டுபிடிக்கணும், வாயில் வைக்கணும், காதில் வைக்கணும், மனசில் வைக்கணும். இதுதான் லைஃப் ஸ்டைல் என்கிற நிலைக்கு வரும் பொழுது வாழ்ந்திருப்பீர்கள். வேறு சாய்ஸே கிடையாது. வாழ்வு கொலையை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இது லக்கு கிடையாது, இது ஒரு முயற்சி என்பதை தெரிந்து கொள்ளும் தேவனுடைய பிள்ளைகளே. பாருங்கள், ஒரு ஆசை, ஒரு தீர்மானம், ஒரு பலவந்தம். ஆனால் தான் பைபிளில் போட்டிருக்கு, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை என்ன செய்வார்கள்? பிடித்துக் கொள்வார்கள். ஆகவே திரும்ப 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 உங்களுடைய பிரச்சனை சம்பந்தமான பதிலை இந்த புத்தகத்திலிருந்து கண்டுபிடித்து அதை திரும்ப திரும்ப வாயில வைக்கும் பொழுது அருமையான விசுவாசம் அங்கே எழும்ப ஆரம்பிக்கிறது. ஆகவே இந்த விசுவாசம் உலகத்தையே ஜெயிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பிரசங்கியார் விசுவாசம் நமக்கு உதவாது என்று பிள்ளைகளே. ஏன்னா பைபிளில் போட்டிருக்கு, தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு போட்டிருக்கு. பிரசங்கியார் விசுவாசம் போட்டிருந்தாருன்னா பரவாயில்ல, நம்ம பிரசங்கியாரை வச்சு நம்ம ஜமாளிச்சிடலாம், அவ்வளோதான். இவ்வளோ பேரும் ஒரு பிரசங்கியார் விசுவாசத்தை வச்சு ஜமாளிச்சிடலாம். கர்த்தர் அதான் பார்த்தாரு, உன் விசுவாசனா நீ பிழைப்பாய். கர்த்தர் சொல்றாரு, உன் எதிர்காலத்தை உன்ட்ட நினைச்சிருக்கேன், விட்டுருக்கேன். கடவுள் இப்படி பார்க்காத, அங்கே பார்க்காத, இங்கே பாரு, நல்லா பார்த்து ஆண்டவருக்கு நன்றி. இதெல்லாம் 20 வருஷத்துக்கு நான் கண்டுபிடிச்சேன். நான் சொல்கிறேன் அருமையான அடிக்கடி நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். ஒரு சைக்கிளை வச்சுட்டு தான் அந்த ஊழியத்தை நான் ஆரம்பித்தேன். அந்த நாட்கள்லாம் என் என்னன்னு சொன்னால், ஆண்டவர் யாரையோ எதிராரு, மற்றவங்களாம் கீழே போட்டுறாரு, நாம் வந்து கீழே இருக்க கூட்டம். அந்த குரங்காட்டி ஒரு இந்த கயிறு எப்படி ஆட்டும்போது குரங்கு எப்படி ஆடுதோ அந்த மாதிரி நம்ம ஆண்டவங்கிறத்துல ஆடிக்கிட்டு இருக்கோன்னு யோசித்தேன். கத்த சொல்கிறப்ப ஆடிக்கிட்டு இருக்காத, கண்ணை திறந்து நினச்சி பாரு. 5 வெள்ளைக்காரன் கர்த்தர் அமெரிக்கா வந்து எனக்காக அனுப்பினார். அந்த கூட்டத்தில் பல 100 பேர் இருந்தார்கள். எத்தனை பேருக்கு பிடித்து கொண்டார்களோ எனக்கு தெரியாது, நான் பிடித்து கொண்டேன். அவங்க அந்த வாய், காது, மனது, இந்த தேவனுடைய வார்த்தை இதை குறித்து பேசினார்கள். ஒரு கோயிலுக்கு போனேன் 9 வருஷமா, ஒரு நாளும் ஒரு வார்த்தை இதை பற்றி என்ன செய்ததில்லை, கேட்டதே இல்லை. 9 வருஷமா கேட்டதே இல்லை. கவனிங்கள், நான் பிடித்து கொண்டேன். கர்த்தருடைய ஆவியான சொன்னார், எதிர்காலம் ஏன்ட்ட இல்லைப்பா, உன்ட்ட தான் நினச்சிருக்கிறேன், விட்டுருக்கிறேன். எத்தனை அருமையான ஒரு செய்தி. ஆண்டவரே உமக்கு நன்றி. நீ ஒரு பெரிய அரக்கன் அங்கேருந்து என்னமோ பண்ணிட்டு இருக்கேன்னு யோசித்தேன். இப்போ நான் கொஞ்சம் சும்மா இருக்க முடியாது, ஏதோ ஒன்று செய்ய வேண்டும். அந்த தீர்மானங்கள் தான் இதையெல்லாம் கொண்டு வந்திருக்கு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் கொண்டு வந்திருக்கு. 4 ஏக்கர் இடம் மதுரையில், அந்த சிட்டியில் இவ்வளோ பெரிய பில்டிங். அருமையால் கவனியுங்கள். இதில் ஆச்சரியமான காரியம்னு சொன்னால், எங்களுக்கு தேவை இருக்குது, நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி 20 ஆண்டுகளில் ஒரு முறை நான் சொன்னதே கிடையாது. இதெல்லாம் வந்து விட்டது. எப்படி தெரியுமா? வாய், எல்லாரும் சொல்லுவோம், வாய் கதவை பூட்டிக்கிட்டு அருமையானே கவனிங்கள். இந்த வார்த்தையிலே வாயில் வைக்கும் பொழுது செல்வம் உங்களுடைய பாதத்திலே வந்து நிச்சயம் விழும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். இதுதான் அந்த அனுபவம். செல்வம் பாதத்திலிருந்து விழும். 40 ஆண்டுகளில் $1 எந்த ஒரு வெள்ளைக்காரன் எனக்கு கொடுத்தது கிடையாது. $1. அருமையானே, எல்லா வெள்ளைக்காரனை காட்டிலும் பெரிய வெள்ளைக்காரனை நான் பிடிச்சிருக்கேன். அவருடைய பேர் இயேசு. அவருடைய பேர் இயேசு. இந்த ஊழியத்துக்கு $1 கடன் கிடையாது. கர்த்தர் மேய்ப்பனுக்கு ஒரு குறையுமே கிடையாது. இன்றைக்கும் என்றைக்கும் வராது. என் பாத்திரம் என்ன செய்கிறது? நிரம்பி வழிகிறது. நான் கடன் வாங்காதிருப்பேன், கடன் கொடுப்பேன். இவளெல்லாம் வார்த்தைக்குள்ளே இருந்து வருகிற தெரிந்து கொள். நேரங்கள் காலங்கள் விதமாக செலவிடப்படும் பொழுது அது பின்னாலே ஐஸ்வர்யமாக என்ன செய்யும்? முடியும். முதல்ல ஆண்டவர் வந்து ஐஸ்வர்யத்தை மடியில் கொட்டிடுவார்னு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்குது இல்லை. கர்த்தரோட நீ நல்ல வாயை தர, காதை சாட்சி கொடு, மனது வார்த்தைக்கு நேராக திரும்பட்டும். வார்த்தைக்கு நேராக திரும்பும் பொழுது தேவனுக்கு நேராக நீ திரும்புகிறாயின்னு கர்த்தர் சொல்கிறார். தேவனும் வார்த்தையும் ஒன்று. அநேக மக்களுக்கு இது தெரியாது. நான் சாத்தா இதை அங்கே தூர வைக்க சொல்லிட்டான். இவங்க வானத்தை பார்த்துட்டே இருக்காங்க, என்னமோ வரப்போது போடுங்க. கர்த்தர் புஸ்தகத்தை பாரு, நானும் தேவனும் ஒன்று. தேவன் வெகு தூரத்தில் இல்லை,
மிக சமீபமாய் புஸ்தக வடியில் ஒன்று நினைச்சிட்டாரு, வந்துட்டாரு. இதை வாயில் வை, காதில் வை, மனதில் வை. விசுவாசம் எழும்ப ஆரம்பிக்கும். விசுவாசம் வரும் பொழுது இது கர்த்தரால் ஆயிட்டு நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. கர்த்தரையே அன்றி வேற யாரும் இதெல்லாம் செய்திருக்க முடியாது என்று இந்த உள்ளம் பேசிக்கொண்டே இருக்கிறது. கர்த்தரை அன்றி இது வேற யாரும் இதெல்லாம் செய்திருக்க முடியாது. இது எங்களுக்கு தான் தெரியும். உனக்கு அப்படி செய்வார், உனக்கு அப்படி செய்ய கர்த்தர் விரும்புகிறார். எல்லாரும் விசுவாச மனிதர்களாக இருமையாமலே எழும்பும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தேவன் இன்றைக்கு நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலை ஏற்கனவே கொடுத்து விட்டார். பழைய ஏற்பாட்டு காலங்களிலே பதில் ஜெபத்துக்கு அப்புறம் வந்துச்சு. 2 ராஜாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியா அவனும் குஷ்டரோகியாய் இருந்தான். இப்போ 9ஆம் வசனம். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். எல்லாரும் சொல்லும், சொல்ல சொன்னான். நாகமானுக்கு பதில் வந்து விட்டது. கவனிங்க, நாகமான் குஷ்டரோகியா இருந்தான். இன்றைக்கு நீ எந்த வியாதியில் இருக்கீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் உங்களை காட்டிலும் மோசமான ஒரு இடத்துல அவன் இருந்தான் என்பதை நான் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். அவனையே கர்த்தர் என்ன செய்யிட்டாரு? சோமாக்கிட்டாரு. உங்களை சோமாக்குவது மிக மிக நிச்சயம். கவனிங்கள், எப்படி சோமாக்கினார் என்பதுதான் கேள்வி. அருமையானவர்களே, பதிலை கொடுத்தாரு. அந்த பதில் வார்த்தை வடிவில் இருந்தது. இப்ப நாகமான் குஷ்டரோகத்தை பற்றி யோசித்து ஒரு லாபமும் இல்லை. அதை மறக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அதை மறக்கணும். 2வது, இந்த வார்த்தையை அருமையானவர்களே ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதலிடம் கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். எண்ணங்கள் வார்த்தையை பற்றி இருக்கணும், வாய் வார்த்தை பற்றி இருக்க வேண்டும். யோர்தான் 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 யோர்தான். அவன் பதில் அதுக்குள்ள இருக்கு. காரணம் வார்த்தை அப்படி சொல்லி இருக்கிறது. இப்போ வேற காரியத்தை பற்றி சிந்திக்கிறதுக்கு இடமே கிடையாது. எல்லாம் தூக்கி தள்ளணும். ஒன்றே ஒன்று தான். யோர்தான் எங்கே? யோர்தான் யோர்தான். கவனியங்கள், பழைய ஏற்பாட்டு காலங்களிலே இவ்விதமாக நாகமான் வந்து ஜெபித்த போது அதுக்கப்புறம் பதில் என்ன செய்தது? வந்தது. வார்த்தை வடிவிலே வந்தது. இன்னொரு உதாரணம், யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். இயேசு அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். இங்க பிறந்திருந்தே குருடு, வாலிபன் ஆயிட்டான். இது வரைக்கும் ஒரு நாளும் வெளிச்சத்தை பார்த்ததே கிடையாது. நம்ம கேஸை காட்டிலும் மோசமான ஒரு கேஸு. அவனையே கர்த்தர் சோமாக்கிட்டாரு. உங்களை சோமாக்குவது மிக மிக அதிகம். கவனியுங்கள். ஆகவே இப்ப வாசிக்கலாம் 6ஆம் வசனம். இவைகளை சொல்லி இயேசு தரையிலே துப்பி உமிழ் நீர்னால் சேறு உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்கள் மேல் பூசி, நீ போய் சீலவாம் குளத்தில் கழுவு என்றார். கவனிங்க, இங்க இயேசுநாதர் காலத்தில் ஒரு பிறவி கூட்டம் கத்தட்ட வாரான். கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுத்து விட்டார். தேவன் எப்போதுமே பதில் கொடுக்கிற தேவன். இது ஒரு நற்செய்தி. கடவுள் பதில் கொடுப்பாரா இல்லையா? கேட்கவே கேட்காத. ஒன்னே பற்றி யோசி. கர்த்தர் நினைக்கும் போது, ஆண்டவர் நமக்கு நன்றி, கேள்வி கேட்பதற்கு நீ அப்படிப்பட்ட ஒரு ஆளு கிடையாது. கேள்விகளுக்கு அப்பாற்பட்டவர், அன்பே நிறைந்தவர், உருக்கமே நிறைந்தவர், இரக்கமே நிறைந்தவர். நான் கேள்வி கேட்கறதுக்கு தேவையே இல்லை. ஆகவே அங்க ஒருத்தன் குஷ்ரோகி வந்தான், பதில் கொடுத்தார். இங்க ஒரு பிறவி குருடே வந்தான், அவனுக்கு பதில் கொடுத்தார். பதில் வார்த்தை வடிவில் இருந்தது. கர்த்தருடைய ஆவியார் நமக்கு உதவி செய்யட்டும். பதில் வார்த்தை வடிவில் இருந்தது. அது என்ன? சீலவாம் 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 சீலவாம். சீலவாமுக்கு போய் கழுவு, சுகமாவாய். பதில் வந்து விட்டது. இப்ப இவங்க நின்றுட்டு 10 காரியத்தை யோசிக்க முடியாது. வார்த்தை வார்த்தை வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. வார்த்தை என்ன சொல்கிறது? சீலவாம், ஓடு சீலவாமுக்கு. ஓடினான், பார்வையடைந்தனால் திரும்பி வந்தான். தேவன் எப்படி ஆபரேட் பண்ணுகிறாங்க கவனி. அங்கெல்லாம் பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சரி, இயேசுநாதர் காலத்திலும் சரி, ஜெபித்ததுக்கு அப்புறம் பதில் வந்தது. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்து விட்டது? பதில் வந்து விட்டு. எல்லாரும் கறந்து சோதரிப்போம். ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே பதில் வந்து விட்டது. எப்படி எனக்கு தெரியும்? 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, இயேசுவின் காயங்களால் நீங்கள் என்ன செய்தீர்கள்?
சுகமானீர்கள். உங்களுக்கு வியாதி இன்னைக்கு வந்திருக்கு, அவர் 2000 வருஷத்துக்கு முன்னால் என்ன செஞ்சாரு? சொல்லிவிட்டார். அந்த பதில் வார்த்தை வடிவில் என்ன செய்திருக்கிறது? வந்திருக்கிறது. கவனிக்கணும், கவனிக்கணும். அங்கதான் அவனுடைய எதிர்காலமே இருக்கிறது. ஓன்னு கோப்பாடு போடுறதில்லை. கர்த்தர் கிழக்கிருந்து வருவாரா, மேற்கிருந்து வருவாரா, எந்த திசையில் வருவார்? விட்டு வரமாட்டார். வந்து விட்டார் வார்த்தை வடிவில். இப்போ முழு கவனமும் நோக்கமும் மரியாதையும் புஸ்தகத்துக்கு நேராக திரும்ப வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இங்கே தான் கிறிஸ்தவ உலகத்தை சாத்தான் வந்து ஏமாற்றி வச்சிருக்கிறான். அங்கேயோ இங்கேயோ எல்லா பக்கமும் பார்க்காங்க. வருஷம் 20 ஆச்சு, இன்னும் ஒரு ஆசீர்வாதம் வரல. அப்படி கர்த்தர் சொல்லி, இங்கே பாரியா, தேவனுடைய வார்த்தையும் உண்டு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. தேவனாகவே இருந்தது. தேவன் என்ன செய்ய முடியுமோ அதை இந்த வார்த்தை செய்ய முடியும். ஆகவே புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு இருக்கிற பெரிய லாபம், ஆசீர்வாதம், பிரிவிலேஜ், ஸ்லாக்கியம் என்னன்னு கேட்டா, கர்த்தர் முன்கூட்டியே எல்லா பதிலையும் கொடுத்து விட்டார். சுகத்தை பற்றிய பதில் வந்து விட்டது. எல்லாரும் சொல்ல வந்து விட்டது. கர்த்தர் எது அப்ப ஏங்க நீ காத்துக்கிட்டு இருக்க? வந்து விட்டது. 2000 வருஷத்துக்கு முன்னாலே கர்த்தர் கொடுத்துட்டார். ஏன்னா இயேசுநாதர் சிலுவையில் வந்து ரத்தம் சிந்தனுடைய புண்ணியம் இன்றைக்கு ஜபங்களுக்கு பதில் ஜபிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன செய்து விடுகிறது? வந்து விடுகிறது. சுகம் மாத்திரம் இல்லை, பணமும் அப்படிதான், எல்லாம் அப்படிதான். கர்த்தருடைய ஆவியா நமக்கு உதவி செய்யட்டும். எங்க இருக்கு பணம்? இங்க இருக்கு, பார்க்கணும். அதுதான் அருமையில கவனியுங்கள். என்ன வேண்டும்? உன் குழந்தை வேணும்னா இங்கே தான் இருக்குது. நான் சொல்றேன், அருமையில கவனியுங்கள். ஆகவே பார்க்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அதான் வேதத்தில் எழுதப்படுகிற முக்கியமான வேலையை நான் உனக்கு எழுதவில்லையா? காதை சாட்சி வாயில் வச்சு இதை மனதில் எழுதிக்கொள். நீ விரும்புகிற அந்த ஆசீர்வாதமாய் அது மலரும். அருமையான கவனிங்கள். ஆகவே எல்லாவற்றையும் கர்த்தர் ஈஸியாக்கிட்டு, கல்வாரியில் ரத்தம் சிந்தி அவ்வளவு பாடுபட்டுட்டு கடைசியில் பதில் இன்றைக்கு ஈஸியாக என்ன செய்கிறாரு? நமக்கு முன்னால் வச்சுருக்கிறாரு. ஆனால் என்னன்னா, அப்போ நாம் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை. குழந்தைன்னா மடியில் போட்டுற மாட்டாரா? அப்படியே தொட்டிலும் ஆட்டி விட்டுற மாட்டாரா? பாலும் ஊட்டி விட்டுற மாட்டாரா? நான் சோம்பேறியாய் இருந்து விட மாட்டேனா? அதான் பைபிளை போட்டுருக்கீங்களா? அசதியாய் இராமல். மக்களுக்கு இந்த சோதனை வரும்னு கர்த்தருக்கு முன்கூட்டியே தெரியும் போல் இருக்கு. ஏன்னா சத்துரு இன்றைக்கு அசதியாக வச்சு இன்றைக்கு அநேகருடைய ஆசீர்வாதம் நினைச்சான், தொலைச்சு விட்டான். இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஆண்டவர் வேலை வரல போல் இருக்கு. இன்னும் வேலை 2000 வருஷத்துக்கு முன்னால வந்துடுச்சு. எல்லாரும் கரங்கத்தை சோதரிப்போம். எங்கெங்க பாருங்க, இவங்களை கீழே எழுத்து போடுற வசனம் இருக்கோ அதெல்லாம் பிடிச்சி கட்டி அணைச்சிட்டு இருக்காங்க மக்கள். இன்றைக்கு வேலை வந்து பிடிச்சமா, நீங்க தான் பார்க்கல பாவம். கவனிங்களாகவே ஆசீர்வாதங்கள் அருமையான பிள்ளை வாசலை தட்டுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தருணங்களை நாம் பயன்படுத்திக்கணும். கர்த்தர் சொல்றாரு, என்னைக்கு இன்று ரட்சிக்கப்பட்டியோ அன்றையிலிருந்து வேலை வந்துடுச்சு. இப்போ தீவிரப்பட வேண்டும், தீவிரப்பட வேண்டும். அநேக ஊழியக்காரர் ஆசீர்வதிக்கப்படவில்லை. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். காரணங்கள், காலங்களை, நேரங்களை நாங்கள் எப்படி செலவழிக்கிறோங்கிறது கர்த்தருக்கு தான் தெரியும். ஆமாம், சும்மா அங்கே சூட் மாட்டிட்டு வந்து பிரசங்கம் பண்ணுறது இல்லை. அருமையான கவனியங்கள். வாரம் பூராவும் நேரங்களும் காலங்களும் எவ்விதமாக செலவிடப்படுகிறது. கதவை பூட்டிட்டு நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை பொறுத்து எதிர்காலம் இருக்கிறது. ஆகவே கர்த்தர் அது எல்லாவற்றையும் மகா நல்லவர். நீள கயிறை விடுறாரு. கர்த்தருடைய பதில வச்சுட்டேன், இப்போ எடுத்து சுதந்திரிச்சு வந்து எப்படி சுதந்திரிக்க போறேன்னு சொன்னா, வார்த்தை எடுத்து வாயில் வச்சு காதில் வச்சு மனதில் வைக்கும் பொழுது விசுவாசம் ஜெனரேட் ஆக ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் எடுப்பதற்குரிய அந்த ஒரு சக்தியை உனக்குள்ளேயே வச்சிருக்கிறேன். வரும் பொழுது நீ எடுத்துக்கொள்ளலாம். அவ்வளோதான், லிமிட்டே கிடையாது. எவ்வளோ வேணாலும் என்ன செய்துக்க, எடுத்துக்க. அருமையானுடைய பாக்கியமான ஒரு ஜீவியம். அதான் வேதம் சொல்லுற, இஸ்ரவேலை நீ பாக்கியவான், ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? எல்லாரும் சொல்லுவோம், நான் ரட்சிக்கப்பட்டவன், எனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. மறுபடியும் சொல்லுவோம், நான் ரட்சிக்கப்பட்டவன், எனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. தேவனுடைய பிள்ளையாக பாக்கியமான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாடு இல்லை இது. பதில் எல்லாத்தையும் கர்த்தர் முன்னால் வச்சுட்டாரு. யார் யார் ஆர்வமா இருக்காங்களோ ஓடி அருமையான எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தருடைய உள்ளம் சந்தோஷப்படுகிறது. காரணம், அவர் கொடுத்த ரத்த கிரயத்துக்கு இவர்கள் மரியாதை கொடுக்கிற மக்கள். அசதியாக இருக்கிறவர்கள் கர்த்தருடைய ரத்தத்துக்கு மரியாதை கொடுக்கவில்லை. கவனிங்க. ஆகவே என்னை கனம் பண்ணுகிறவர்கள் கனம் பண்ணுகிறேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. எப்படி கனம் பண்ணுகிறது? இந்த புஸ்தகத்தோடு சேர்ந்து அருமையான பழகும் போது தான் தேவனை என்ன செய்கிறோம், கனம் பண்ணுகிறோம். இந்த புஸ்தகத்தின் மூலமாக தான் தேவனோடு பழக முடியும். விளங்குற மாதிரி சொல்கிறேன், இந்த புஸ்தகத்தின் மூலமாக தான் ஜெபிக்க முடியும். தொட முடியாது, கண்ணால் பார்க்க முடியாது. இந்த புஸ்தகத்தின் மூலமாக தான் நிச்சய முடியும், தேவனோடு பழக முடியும். எவ்வளவு நேரம் இதில் செலவழிக்கிறீர்கள்,
இது எப்படி வாயில் வைக்கிங்க, காதில் வைக்கிங்க, மனதில் வைக்கிங்கிற பொறுத்து தான் தேவனோடு பழகுகிறீர்கள். அந்த அளவு தான் விசுவாசம் உங்களுக்குள்ள ஏற ஆரம்பிக்கிறது. அந்த அளவு தான் நீங்கள் எடுக்க முடிகிறது. கவனிங்கள். ஆகவே இது ஒன்றோடு தொட்டு தொட்டு இருக்கிறது. தேவனோடு பழகணும்னு அநேர் யோசிக்கிறாங்க. எப்படின்னே அவங்களுக்கு தெரியல. அவங்க என்ன நீங்கள் ஆனால் ஒரு 21 நாள் தண்ணி குடியாமல் கிடந்தால் கடவுளோடு பழகலாம் போல் இருக்கு. இல்லை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையின் மூலமாக தான் தேவனோடு பழக முடியும். வேற வழி கிடையாது. வேற வழி கிடையாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் வார்த்தையின் தேவன். 1 Peter 2:24 திரும்பவும், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். எல்லாரும் சத்தமா வாசிப்போம். அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். மறுபடியும் வாசிக்கிறேன். இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள். எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவின் தழும்புகளால் நான் குணமானேன். இயேசுவின் காயங்களால் நான் சுகமானேன். பதில் வந்து விட்டது பாருங்க. திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் யுவர் சிக்னஸ். உங்களுடைய வியாதிக்கு இங்கே தான் பதில். அவர் வந்து கொடுத்துட்டாருங்க, முன்கூட்டியே கொடுத்து வைத்து விட்டார். இதை நம்முடைய சொந்தமாக்குறது தான் இன்றைக்கு நம்முடைய கடமை. அருமையானவர்களே கவனிங்க. அவை ஈஸி பாட்டை கருத்தை நம்ம கொடுத்துருக்காரு. இந்த வார்த்தையோட பழகுறது போல இன்பமான ஒரு நேரம் வேறு எதுவுமே கிடையாது. அந்த இடத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை கொண்டு வரணும். அருமையானவர்களே, இது கடிச்சான வேலை கிடையாது. அருமையான கவனிங்க. ஆகவே இயேசுவின் காயங்களால் கர்த்தர் ஏற்கனவே நம்மை சுகமாக்கி விட்டார். அந்த பதிலையும் வார்த்தை வடிவில் 2000 வருஷத்துக்கு முன்னாலே நமக்கு என்ன செய்தார், தந்து விட்டார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த வார்த்தையை அருமையான வைத்து நீங்கள் ஏதோ ஒன்று செய்ய வேண்டும். யூ மஸ்ட் டூ சம்திங் வித் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த பதில் இருக்கிறதே, அதை வைத்து நீங்கள் ஏதோ ஒன்று செய்ய வேண்டும். அதை பொறுத்து உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் சொந்தமாக என்ன செய்கிறது, மாறுகிறது. நாகமான் யோர்தானுக்கு ஓடினான். பிறவிக்குருடன் சீலோவாமுக்கு என்ன செய்தான், ஓடினான். நின்ன இடத்துல நின்றுக்கிட்டு அங்கே வெனத்தியாவை ஆண்டவர் பார்த்து வானத்திலிருந்து ஏதோ வருவார்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கல, ஓடினார்கள். ஓடினார்கள். கவனியுங்கள். வார்த்தை என்ன சொன்னதோ அதுக்கு நேராக ஓடினார்கள். அதனால தான் இன்னைக்கு வார்த்தை ஒன்று சொல்லும் பொழுது அது செய்யும்படிக்கு தீவிரப்பட வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. அதுக்குள்ள தான் அவனுடைய எதிர்காலமே தொக்கி நிற்கிறது. கர்த்தர் அப்படி பொதிஞ்சு விட்டுருக்காரு. அருமையான கவனிங்க. ஆகவே இயேசுவின் காயங்களால் சுகமானீர்கள் சொன்னா, இன்றைக்கு ஒரு வியாதியாக இருக்கிற ஒரு சகோதரனுடைய எண்ணமும் பேச்சும் கவனமும் எல்லாம் இயேசுவின் காயங்கள், இயேசுவின் காயங்கள், இயேசுவின் காயங்கள், இயேசுவின் காயங்கள். அங்கே திரும்ப வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. காரணம் அங்கே தான் உடைய சுகம் இருக்கிறது. கவனிங்கள். கர்த்தர் சொல்லிட்டார், கொடுத்துட்டாரு. இப்போ விசுவாசி அந்த என்ன சொல்லியிருக்கிறான்னு கவனித்து தீவிரப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. வாயில, காதில், மனதில் வைத்து, வாழ்க்கையில் முதலாவது வைத்து, விடிஞ்சா முதலாவது இயேசுவின் காயங்கள். ராத்திரி தூங்க போகும்போது இயேசுவின் காயங்கள். அறிகுறிகள் மறையாமல் இருக்கலாம், ஆனால் மருந்து வந்து விட்டது. சர்வவல்லமையுள்ள தேவன் அந்த மருந்தை அனுப்பி இருக்கிறார். ஒரு நாளும் தோல்வி என்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. இந்த வார்த்தை ஒரு காலம் வெறுமையாய் திரும்பாது. அனுப்பின காரியமா என்ன செய்யும்? அனுப்பின காரியம் என்ன? சுகம், 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 சுகம். கவனிய, அனுப்பின காரியமாய் வாய்க்கும். ஆகவே இப்ப கர்த்தருடைய வார்த்தை பதிலாக வந்து விட்டது. இப்ப வியாதியை பற்றி கவலைப்படுறது சுத்த அறிவினும், ஆனால் சாத்தான் அதை தான் செய்ய வைக்கான். கவனிங்க. வியாதியை பற்றி கவலைப்படுறது சுத்த அறிவினும். முழு கவனமும் வார்த்தைக்கு நேராக திரும்ப வேண்டும். அவனுக்கு யோர்தான், இவனுக்கு சீலவாம், எனக்கு இயேசுவின் காயங்கள். இயேசுவின் காயங்கள். அருமையானவர்களே, இந்த இயேசுவின் காயங்கள் நம்முடைய வியாதிகளுக்கு முடிவு கட்டும்படி ஒரு மருந்தாக இருக்கிறது. ஆகவே வேதம் சொல்லுகிறது யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், அழிந்து போகாமல், அவன் நரகத்துக்கு மாத்திரமல்ல சீக்கிரமாக கல்றக்குழிக்கு போய்விடாமல் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தான். அவரை தந்தருளின்னு சொன்னா இயேசுவின் சரீரத்தை தந்தருளி என்பதை மனதிலே கொண்டு வாருங்கள். வாழ்வுக்கு வழி என சொல்லிட்டு இருக்கிறேன். சில காரியங்களை தீர்க்கமாய் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமாம், பிதாவாய் தேவன் குமாரனை கொடுத்தாரு, அதெல்லாம் சரிதான். இயேசுவின் சரீரத்தை என்ன செய்தார்? கொடுத்தார். காரணம், அந்த சரீரம்தான் உன் வியாதிக்கு மருந்தாக இருக்கிறது. உன் சரீரத்திற்கு வியாதிக்கு மருந்து இயேசுவின் சரீரம் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இப்போ உன்னுடைய நோக்கமும் எண்ணமும் பேச்சும், வாயில பேச்சும்
எப்போது இயேசுவின் சரீரம், இயேசுப்பட்ட காயங்கள், இயேசுவின் காயங்கள், அது சரீரத்தில் தான் அவர் பட்டாரு. ஆவியில் அங்கே இருந்துகிட்டு அவர் படல. நம்ம போல ஒரு மனுஷனாக ரத்தத்தை சுமந்து வந்து சரீரத்திலே அருமையானே நம்முடைய வியாதியை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமான வேதனை அனுபவித்தார். உன்னை குணமாக்குறதுக்காக உன்னை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமான வேதனையை அந்த சரீரத்திலே இயேசு அனுபவித்தார். இவைகள் தான் உன்னை குணமாக்குற மருந்து. சிந்திக்கணும் இதெல்லாம் மனதில். வியாதியை பற்றி சிந்திக்கிறதும், இந்த டாக்டர் அப்படி சொல்லியிருக்காரு, அந்த டாக்டர் அப்படி சொல்லியிருக்காரு, அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இருக்கிறதும் இவள் பதில் கிடையாது. மனதிலே அருமையான கர்த்தர் அவருடைய சரீரம் பட்ட பாடு, வேதனைகள், கொடுத்த கிரயம், இதான் தியானம். அருமையான கவனியுங்கள். யோசுவாவும் அப்படித்தான் ஜெயித்தான், தாவீதும் அப்படித்தான் ஜெயித்தான். எல்லாரும் தியானித்தார்கள், சிந்தித்தார்கள். அருமையான கவனிங்க. ஆகவே இயேசுவின் சரீரத்தை தந்து இவ்வளவா அன்பு கூர்ந்தார் எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மக்கள் நரகத்துக்கு போகிறது மாத்திரம் இல்லை, கல்லறைக்கு சீக்கிரமாக போயிடுறதும் அவருடைய திட்டம் கிடையாது. ஆகவே தான் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்திலே விதமான வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15. எல்லாரும் சத்தம் வாசிப்போம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அநேருக்கு இதுக்கு அர்த்தமே தெரியாது என்னன்னு. தேவன் அருளிய விவரிக்க முடியாத இந்த ஈவுக்காக ஸ்தோத்திரம்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. வார்த்தையினாலே விவரிக்க முடியாத இந்த ஈவு என்ன ஈவு? இயேசுவின் சரீரம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதை பற்றி தான் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுறாரு. ஆகவே வார்த்தையினாலே விவரிக்கவே முடியாது. அவ்வளவு விலையேறப்பட்ட ஈவு, அவ்வளவு விலைக்கரம் இல்லாத ஒரு ஈவு, அவ்வளவு மனிதனுக்கு இந்த உலகத்திலும் அந்த உலகத்திலும் வாழ்வு கொடுக்கிற ஒரு ஈவு. மனிதனுக்கு வாழ்வு கொடுக்க வந்தேன்னு யோவான் 10:10 சொன்னாரு. எப்படி கொடுக்குறாருன்னு சொன்னா, அருமையால் அவருடைய சரீரத்து மூலமாக தான் என்ன செய்யறார், அந்த வாழ்வெல்லாம் என்ன செய்யறது, வருகிறது. ஆகவே ஆகவே இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சொல்லி முடியாத அந்த ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்றாங்க. எப்போதும் ஆண்டவரே சரீரத்துக்காக நன்றி. நீர் ஒரு சரீரத்தில் இந்த பூலோகத்தில் வந்ததுனால்தான் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன் சொல்கிறேன். சில அனுபவங்களை நான் கடந்து வந்திருக்கிறேன். சத்துரு என்னை கொண்டு போடுறதுக்காக அருமையானே சில முயற்சியெல்லாம் பண்ணான். ஆனால் இயேசுவின் சரீரம் என்னை காப்பாற்றி விட்டது. இயேசுவின் சரீரம் என்னை காப்பாற்றி விட்டது. ஆகவே இது ஒரு பிரசங்கம் இல்லை, இது வாழ்க்கையின் அனுபவம். அருமையானே கவனியுங்கள். சங்கீதக்காரனாய் தாவீது சொன்னான், நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை என்ன செய்வேன், விவரிப்பேன். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய செய்கைகளை நான் விவரித்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய சரீரத்தின் மகத்துவங்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய சரீரம் சீக்கிரமாக கல்லறைக்கு போகாமல் இருப்பதற்காக தேவன் தம்முடைய குமாரனுடைய சரீரத்தை எனக்காக இந்த பூலோகத்தில் என்ன செய்தார், தந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இதுக்கு மேலே அன்பு கூற முடியாது. இதுக்கு மேலே அன்பு கூற முடியாது. வியாதியாக இருக்கிறவர்கள் எல்லாம் பார்க்கணும். தேவன் நம்ம மேலே அன்பாக இருக்கிறார். எப்படி அன்பாக இருக்கிறார்? சரீரத்தை கொடுத்து தான், இயேசுவின் சரீரத்தை கொடுத்து, அதுதான் மருந்து. இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவரே என்னை குணமாக்க, ஆண்டவரே என்னை குணமாக்க, ஆண்டவரே கைவிட்டுறாதீங்க ஆண்டவரே. நிறுத்து, ஜெபமே கிடையாது. அவர் கைவிடவும் இல்லை, அருமையானும் இல்லை. இன்றைக்கு அவர் வந்து ஏதோ ஒன்று செய்ய போறதும் இல்லை. ஏற்கனவே உன்னை என்ன செய்து விட்டார், குணமாக்கி விட்டார். 2000 வருஷத்துக்கு முன்னால அவர் உன்னை குணமாக்கி விட்டார். எப்படி குணமாக்கினார்? இந்த இயேசுவின் சரீரத்தின் மூலமாக உன்னை என்ன செய்தார், குணமாக்கினார். அப்ப இதெல்லாம் மனதில் தியானிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அதுக்கு தான் கத்து சொல்றார், அந்த வார்த்தைகளை திருப்பி திருப்பி வாயில வச்சு. ஏன்னா ஆரம்பத்தில் உனக்கு தெரியாமல் இருக்கலாம், அதுக்கப்புறம் ஆவியானவர் இது உனக்கு வெளிப்படுத்த ஆரம்பிப்பார், விளங்க ஆரம்பிக்கும். இயேசுவின் சரீரத்தினுடைய முக்கியம் விளங்க ஆரம்பிக்கும். இப்போ நம்முடைய சரீரத்திலிருந்து கண்ணை எடுக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம வியாதியை பற்றி கொஞ்சம் மறக்க ஆரம்பிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய சரீரத்துக்காக நன்றி, நீர் பட்ட பாடுகளுக்காக நன்றி. என்னுடைய வியாதியை காட்டில் உம்முடைய வேதனை 1000 மடங்கு மிக மிக அதிகம். அவ்வளவு கரையும் கொடுத்து தான் என்னை சோமாக்கி இருக்கிறீர். உமக்கு நன்றி. நீர் என் மேல் அன்பாக இருக்கிறீர் ஆண்டவரே. பிசாசு என்னை பாய்க்கிறான், ஆனால் நீர் என் மேல் அன்பாக இருக்கிறீர், என் மேலே இரக்கமாக இருக்கிறீர். ஆகவே உம்முடைய சரீரத்துக்காக உமக்கு நன்றி. அருமையான கவனியங்கள். மனது இந்த திசைக்கு நேராக திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இயேசுவின் சரீரத்தை பற்றி ஒரு தியானம் மனதில் ஆழமாய் வரும் பொழுது வியாதிகள் மறைய ஆரம்பிக்கிறது. அருமையான தேவனுடைய மக்களே, அந்த சரீரத்தினுடைய காயங்களுக்கு தான் வியாதிகள் என்ன செய்கிறது, பயப்படுகிறது. கண்ணீர் அருமையான உள்ளே வியாதியை குணமாக்க போறது இல்லை, இயேசுவின் காயங்கள் வியாதியை குணமாக்குறது. இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்றேன், சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் உடைய வியாதியை குணமாக்குகிறது. இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்றேன், கல்வாரி சிலுவையிலே
உயிரை கொடுத்தாரு, அந்த மரணம் உனக்கு சோத்தை கொடுக்கிறது. அந்த மரணம் உனக்கு சோத்தை கொடுக்கிறது. நீ உயிரோடு இருக்குன்னு சொல்லி அவர் உயிரையே விட்டார். அந்த மரணம் உனக்கு சோத்தை கொடுக்கிறது. ஆழமான விஷயங்கள் இருக்கிறது. இதெல்லாம் சிந்திக்கணும்னு கர்த்தர் சொல்கிறார். நான் எதிர்பார்க்கிறேன், தேவனுடைய மக்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். கவனிங்கள், ஒவ்வொன்று முழங்கால் போட்டு ஆண்டவருடைய பரிதாபத்துக்காக கஞ்சியதில்லை. இன்றைக்கு அருமையான உங்களுடைய பரிதாபத்தை எல்லாவற்றையும் இயேசுவின் மேலே கொட்டி அவரை உங்களுக்காக நொறுக்கினார். இந்த யெகோவா ரத்தம் சிந்த வைத்தார், உயிரே விட சொல்லி கட்டாயப்படுத்தினாரு. அவ்வளவு வேலை நடந்திருக்கு. இன்றைக்கு நீங்க பரிதாபத்துக்காக கெஞ்சி என்ன லாபம்? இன்றைக்கு நீங்க அழுதுட்டு இருந்து என்ன லாபம்? சுத்த அறிவனை கிறிஸ்தவ உலகத்தை பிசாசு அறிவினத்துக்குள்ள தள்ளி விட்டுருக்கான் பாருங்க. இவன் கண்ணீரை பார்த்து கடவுள் ஏதோ செய்ய போறான்னு யோசிக்கிறான். உன் கண்ணீரை 2000 வருஷத்துக்கு முன்னாலே பார்த்துட்டாரு. பார்த்து உன் வியாதியெல்லாம் தூக்கி அவர் மேல வச்சு, உன் பரிதாபத்தை எல்லாவற்றையும் அவர் மேல சுமத்தி அவரை நொறுக்கி உனக்கு இரக்கம் காண்பித்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை வைத்து சோதரிப்போம். கவனிங்கள், ஆகவே இயேசுவின் சரீரம் பட்ட பாடுகள் இன்றைக்கு நமக்கு மருந்தா இருக்கிறது. வாசிக்கலாம், ஏசாயாவின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரோ இயேசுவை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அருமையானவர்களே, ஆங்கிலத்தில் இன்னும் கொஞ்சம் நல்ல தெளிவாக இருக்கிறது. ஜெகோவா மேட் ஜீசஸ் சிக் வித் யுவர் சிக்னஸ். உன்னுடைய வியாதியினாலே யெகோவா இயேசுவின் சரீரத்தை நொறுக்கினார். எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய வியாதியினாலே யெகோவா இயேசுவின் சரீரத்தை நொறுக்கினார். உனக்கு நெஞ்சில வியாதியா? யெகோவா அந்த வியாதியை எடுத்து இயேசுனுடைய நெஞ்சில் என்ன செய்தாரு? வைத்தார். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். சுகமாய் வாழ்வதற்கு வழியை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உனக்கு வயிற்றுல வியாதியா? யெகோவா அதை எடுத்து இயேசுநாதருடைய வயிற்றுல வச்சுட்டாருன்னு போட்டிருக்கு. உனக்கு ஹார்ட்ல வியாதியா? அதை எடுத்து யெகோவா இயேசுநாதருடைய ஹார்ட்ல வச்சார். உனக்கு கிட்னில வியாதியா? அதை எடுத்து இயேசுனுடைய கிட்னில யெகோவா தேவன் வைத்தார்ன்னு எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான கவனியுங்கள். ஆகவே யெகோவா இயேசுவை என்னுடைய வியாதிகளினாலே நொறுக்கினான். என்னுடைய வியாதிகள் இயேசுவை நொறுக்கினது. எனக்கு இன்றைக்கு வியாதி ஒரு பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறது. வலிக்க தான் செய்து, கஷ்டமாக தான் இருக்கு. இயேசுவின் முழு சரீரமும் நொறுக்கப்பட்டது காரணம் யெகோவா அந்த வியாதி எடுத்து அவர் மேலே வச்சுட்டாரு. இப்போ சுகமாக விரும்புகிறவர்கள் மனதில் இதை கொண்டு வரணும். எந்த இடத்துல வலிக்குதோ, கர்த்தாவே அதே இடத்துல நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்க. யெகோவா தேவன் இந்த வியாதியை என்கிட்ட எடுத்து 2000 வருஷத்துக்கு முன்னால் உன் மேலே வச்சுட்டாங்க, உம்முடைய சரீரத்தில் வைத்து விட்டார். ஆகவே இந்த வியாதியை நான் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வியாதிக்காக நான் அடிபட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வியாதியினாலே நான் இவ்வளவு வேதனைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீர் ஏற்கனவே 100க்கு 100 வேதனைப்பட்டு முடித்திருக்கிறீர். அதனால் தான் முடிந்ததுன்னு கல்வாரில் என்ன செய்தீர்? சொன்னீர். என்ன முடிந்தது? மனிதனுடைய பாடுகள், வியாதியினாலே வருகிற வேதனை முடிந்தது. அந்த வியாதியினுடைய கூறு முடிந்தது. இந்த வியாதியுடைய ஆளுகை முடிந்தது. அதனுடைய சக்தி முடிந்தது. கர்த்தர் சொல்றார், முறிச்சிருக்கேன். காரணம், நானே அதை சிலுவையில் சுமந்து நொறுக்கப்பட்டிருக்கிறேன் உனக்காக. உன் வியாதி என் மேல வந்து அதுக்காக கடைசி சொற்றத்தை சிந்தி உயிரே கொடுத்துருக்கிறேன். அவ்வளவு கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வியாதிக்கு வலிமை இல்லை, கொடுக்க நான் ஒடிச்சிருக்கிறேன். வியாதி அவ்வளவு பெருசுன்னு நினைக்காத. என் தேவனுடைய சரீரம் அவ்வளவு பெருசு. அவர் பட்ட காயங்கள் அவ்வளவு பெருசு. அவர் சிந்தின ரத்தம் பெருசு. அவர் கொடுத்த விலையேறப்பட்ட உயிர் அதை காட்டிலும் மிக மிக பெரிதென்று நினைச்சு இயேசுவன் நாமத்தில் அதை மிதிச்சு வெளியே நினைச்சு துரத்து. வழியில கர்த்தருடைய ஆவியான்னு சொல்லி கொடுக்குறாரு. எனக்கு வியாதின்னு வந்துட்டுன்னா எப்படி ஒரு குழந்தைய பத்திரமா தொட்டில் போட்டு அப்படியே தொற்றாத தொடச்சிடாதன்னு சொல்லுவோமோ, அதே மாதிரி மக்கள் சொல்றாங்க, தொட்டு கத்தரை மிதிச்சு வெளியேறிச்சு துரத்து. ஆமாம், தொட்டக்கூடாது. அந்த மாதிரி தான் அன்றைக்கு மக்கள் சொல்றாங்க. அதுமாதிரி அவ்வளோ மரியாதை அதுக்கு. கத்த சொல்றாரு, மரியாதையை இயேசுவன் சரத்துக்கு நினச்சி கொடு, இயேசுவன் பாடுகளுக்கு கொடு. ராத்திரி போல அந்த வாய் துதியினால் நிறைந்திருக்கட்டும். ஆண்டவரே சோமாக்குமையா சோமாக்குமையாங்கிற வார்த்தையை நிறுத்திட்டு சோமாக்கின அப்படின்னாலும் உமக்கு நன்றி. இப்படி பாடுகள் மூலமாக சோமாக இருக்கிறேன். இதை ஒன்று இப்படி பெட் பண்ணி இப்படி பேண மாட்டேன். இதை கிக் பண்ணும்படி கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? சொல்லி இருக்கிறார். இது அருமையான உள்ளே பாருங்கள், விஞ்ஞானத்துக்கு வித்தியாசமாக இருக்குது.
ஆனால் வேதம் வித்தியாசமாக இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, என் நாமத்தினாலே பிசாசுகளை என்ன செய்யுங்கள், வியாதிகளை துரத்துங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், உதறி போடுங்கள், மிதியுங்கள், சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அருமையானவர்களே, கவனியுங்கள். இப்படிப்பட்ட ஒரு ஸ்டாண்டை நாம் மனதிலே எடுக்கும்படி கர்த்தருடைய ஆவியான் விரும்புகிறார். மனதில் இது ஏறணும்னா வாயில் இது வச்சா தான் மனதில் இது ஏறும். தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்கிறதெல்லாம் விசுவாச கருத்துக்கள். விசுவாசம் வந்துட்டு அதனால இது சொல்கிறேன். எப்படி வந்துச்சுன்னா வாயில் திருப்பி 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 வைக்க தான் இந்த மனதில் என்ன செய்கிறது, பதிகிறது. அருமையானவர்களே, ஆகவே யெகோவா இயேசுவை என்னுடைய வியாதியினாலே, அருமையானவர்களே, நொறுக்கினார் என்று எழுதப்பட்டிருக்குது. அவர் சுமந்ததை நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அருமையானவர்களே, இயேசுவின் சரீரம் யெகோவா தேவனாலே உன்னுடைய சுமை தாங்கியாக படைக்கப்பட்டது. நன்றி பெருக்குள்ள எழும்பணும். இப்போ வியாதியை பற்றி யோசனைகளும் கவலைகளும் உட்கார்ந்து 1000 திசையில இந்த மனதை விடுறதில்லை. ஒரு திசைக்கு நேராக திருப்பணும். இயேசுவின் சரீரம் உன்னுடைய சுமை தாங்கியாக இந்த உலகத்திலே ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸோட, திட்டவட்டமான நோக்கத்திற்காக படைக்கப்பட்டது உனக்காக. அதனால தான் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்னு போட்டிருக்குது. இதுக்கு மேலே அன்பு கூற முடியாது தேவன். 100 கோடி மைல் வியாபித்து கொண்டிருக்க கர்த்தர், ரொம்ப குறைச்சி சொல்கிறேன், 100 கோடி மைல் வியாபித்து கொண்டிருக்கிற கர்த்தர் 6 அடி மனிதனாக வருவது என்பது அன்பினுடைய உச்சக்கட்டம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். There's something impossible, முடியாத ஒன்று. தேவன் தம்மை தாமே குறுக்கி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூலோகத்திலே 6 அடி மனிதனாக வந்தான். பிதாவாகி தேவன் குமாரனை கட்டாயப்படுத்தினார், நீ அந்த சரீரத்தில் போகணும். காரணம், மக்கள் சரீரத்தில் வியாதியில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நிவாரணம் வேணும்னா நீ ஒரு மனிதனாக இந்த பூலோகத்துக்கு போக வேண்டும். ஆகவே அவ்விதமாக தம்முடைய மகிமை எல்லாவற்றையும் துறந்து இயேசு தியாகம் பண்ணி தான் ஒரு மனுஷனாக இந்த பூலோகத்தில் வந்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உனக்காக படைக்கப்பட்ட சரீரம் அது. எல்லாரும் சொல்லுவோம், எனக்காக படைக்கப்பட்ட சரீரம். இயேசுவின் சரீரம் ஒவ்வொரு தனி மனிதனுக்காகவும் படைக்கப்பட்ட சரீரம். இவன் வியாதியிலிருந்து விடுதலை ஆகணும்னு சொன்னான். அந்த சரீரம் அருமையானவர்களே இந்த பூலோகத்துக்கு வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே அவர் ஒரு சுமை தாங்கியாக படைக்கப்பட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, நான் அந்த 4 வாக்கிங் போவேன் டெய்லி. ஒரு நாள் ஒரு லாரியில் எழுதியிருந்தான், சுமை தாங்கின்னு எழுதியிருந்தான். நான் யோசித்து பார்த்தேன், ஆமாம், ஒரு 10 டன் வெயிட் அணிச்சது சுமை தாங்கி கொண்டு போகிறது. இந்த இயேசுநாதர் சர்வலோகத்தின் வியாதிகளுடைய சுமை என்ன செய்தார், சிலுவையில் சுமந்தார். அவரை போல ஒரு சுமை தாங்கி எங்கேயும் செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. இவ்வளவா அன்பு கூர்ந்தார். சர்வலோகத்தினுடைய கேன்சர், சர்வலோகத்தினுடைய எய்ட்ஸ், சர்வலோகத்தினுடைய குஷ்டரோகம் எல்லாம் ஒரு சரீரத்தின் மேலே சுமத்தப்பட்டது. அவரை போல ஒரு சுமை தாங்கிய எங்கேயும் கண்டுபிடிக்க முடியாது. இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஆகவே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் பொழுது மனுஷன்தானா இதுன்னு மனிதர்கள் சந்தேகிக்கக்கூடிய ரீதியிலே அவருடைய சரீரம் தோற்றமளித்தது என்று ஏசாயா 52ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். ஏசாயா 52:14, மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். கேட்குறாங்க, மனுஷன் தானா அப்படின்னு. சர்வலோகத்திற்கு வியாதிகள் ஒரு மனுஷன் மேல சுமத்தப்பட்டான். அவனுடைய சரீரம் என்ன ஆகும்னு யோசித்து பாருங்க. அகில லோகத்திற்கு 800 கோடி மக்களுடைய வியாதிகள் மாத்திரம் இல்லை, ஆதாம் தொட்டு 2ஆம் வரைக்கும் உள்ள எல்லா மனுஷனுடைய வியாதிகளும் ஒரு சரீரத்தின் மேலே யெகோவா சுமத்தினான். யெகோவா இயேசுவுக்கு இரக்கம் காண்பிக்கவில்லை, உனக்கு இரக்கம் காண்பித்தான். அதனால தான் சிலுவையிலே இயேசு தொங்கும் பொழுது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், உன்னை கைவிடாமல் இருக்கிறதுக்காக தேவன் தம்முடைய குமாரனை கைவிட்டான். எந்த ஒரு தகப்பனாவது பிள்ளை மேலே இந்த மாதிரி வியாதி வைப்பானா? ஆனால் பரம தகப்பன் இயேசுவின் மேலே வியாதிகள் எல்லாவற்றையும் தம்முடைய குமாரன் மேலே சுமத்தினார். உனக்காக அருமையானவர்களை கவனியுங்கள். அவைதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா நன்மையான இவளை மாத்திரம் உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? தேவன் என்னார் என்பதை குறித்த வெளிச்சம். கவனிங்க, குமாரன் மேல எல்லா வியாதியும் இரக்கம் இல்லாமல் சுமத்துறாரு.
அவர் கதறாரு, ஏன் என்னை கைவிட்டீர்? அருமையான கவனியுங்கள். ஆகவே அவ்வளவு பெரிய ஒரு சுமை தாங்கியாக இயேசு கிறிஸ்து அருமையானவர்களே இந்த பூலோகத்திலே அவர் வந்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு நினைக்கும் பொழுது ஒரு ஏதோ வேகாக அருமையானவர்களே ஏதோ ஒரு படம் மனதை வச்சிருக்கல, திட்டமாக அவருடைய சரீரத்தை, அவருடைய காயங்களை, அவருடைய ரத்தத்தை நினைக்கும் போது தான் அன்பு பெருக ஆரம்பிக்கும், நன்றி பெருக ஆரம்பிக்கும். ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, யெகோவா இயேசுவை உன்னுடைய வியாதியினாலே நொறுக்கிறதின் மேலே அவர் பிரியமாயிருந்தார் என்று எழுதப்பட்டது. ஜெகோவா டிலைட்டட் டு ப்ரூஸ் ஜீசஸ் வித் யுவர் சிக்னஸ். உன்னுடைய வியாதியினாலே இயேசுவின் சரீரத்தை நொறுக்குவதற்கு யெகோவா பிரியமாயிருந்தா. எந்த தகப்பனாவது பிள்ளை மேலே வியாதி வைக்கிறதுக்கு பிரியமா இருப்பானா? ஏனென்றால் அவர் மேலே அந்த வியாதியை வச்சா தான் சரீரம் சுகமாகும். அவ்வளவு கிரயம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. வியாதிங்கிறது விளையாட்டு காரியம் கிடையாது. பிசாசு பின்னால் இருக்கிறான், அதுக்கு கர்த்தர் நிவாரணம் பண்ணி இருக்கிறார். சிக்னஸ் இஸ் a serious business. நீ சீரியஸாக அதை எடுக்கணும். சீரியஸாக அதை எடுத்து கர்த்தருடைய ஆயுதங்களை வச்சு அடித்து அருமையான மிதிச்சா தான் அருமையான ஓடும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே சர்வலோகத்தின் வியாதிகள் இங்கே இயேசுவின் மேலே வைக்க யெகோவா பிரியமாக இருந்தார். ஏன்? உன்னை குணமாக்குவதற்கு அவருக்கு பிரியம் இருந்தது. இந்த வழியில தான் உன்னை என்ன செய்ய முடியும்? குணமாக்க முடியும். அருமையான அவ்வளவு கிரயத்தை பிதாவாய் தேவனும் குமாரனாய் இயேசுவும் சேர்ந்து கொடுத்துருக்குறாங்க உன் வியாதிக்காக. ஆகவேதான் எல்லாரும் சொல்லுவோம், நான் வியாதியா இருக்க தேவையில்லை. மறுபடியும் சொல்லுவோம், நான் வியாதியா இருக்க தேவையில்லை. கிரயம் கொடுக்கப்பட்டு விட்டது. நான் சுகமானேன், நான் சுகவான், நான் பலவான், நான் சௌக்கியவான், நான் ஆரோக்கியவான். இயேசுவின் காயங்களால் நான் ஏற்கனவே சுகமானேன். எல்லாரும் கரந்து சுகத்திரிப்போம். கவனிங்க. ஆகவே கர்த்தர் மேலே அதை வைக்க வேண்டும். அதுதான் நாம் இன்றைக்கு செய்ய வேண்டிய ஒன்று. ஒரு மிஷனரி பற்றி நான் பார்த்தேன். ஒரு நாளில் இந்த மலை பாதையில் ட்ரக்கில் போயிட்டு இருந்தாராம். அப்போ ஏற்கனவே கொஞ்சம் தெரிஞ்ச ஒரு விவசாயி, அவன் ஒரு விறகு கட்டை சுமந்துட்டு வந்தானா. அவனை வண்டியில் ஏறிக்கப்பான்னு சொல்லி சொன்னாரான். வண்டியில் ஏறிக்கிட்டான். 10 நிமிஷம் ஓட்டிட்டு போயிட்டு 4-5 கிலோமீட்டர் போயாச்சு. அந்த வேனில் ஒரு சின்ன சதுரம் இருக்குது பாருங்கள், டிரைவர் சீட்டுக்கு பின்னால். அது வழி அப்படி எட்டி பார்த்தாரான். இந்த விவசாயி அந்த விறகு கட்டை தலை மேலே வச்சுக்கிட்டு அந்த ட்ரக்கில் உட்காந்துருந்தானா. அவர் சொன்னாரான், ஏப்பா ஒன்னே சுமக்கிற வண்டி உன் விறகு கட்டை சுமக்காதா? இறக்கி வையா கீழே. நீ கர்த்தர் கேட்காரு, ஒன்னே சுமக்கிற இயேசு உன் வியாதியை சுமக்க மாட்டாரு? இறக்கி வை கீழே. கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டா ஆண்டவரே, நீ என்ன ஏசுனாருக்கு அசிஸ்டண்டா? உன் உதவியை வச்சு தான் அவர் சிலுவைக்கு போனாரா? எடு கையா. அங்கதான் அவன் வெற்றியோ தோல்வியோ இருக்கிறது. எத்தனை பேர் சுக வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? கர்த்தர் சொல்ற, தூக்கி எரிஞ்சிரியா மேல, நான் பார்த்துக்கிறேன். உன் வியாதி உங்க தாத்தா வியாதி சொல்லுவாங்க, ஜெனரேஷனல் டிசீஸ் சொல்லுவாங்க. தாத்தா காலத்துல வந்துட்டு இருக்கு, போட்டங்காலத்துல இருந்தாலும் இயேசு சுமப்பா. எரிந்து விடு. அவதான் சங்கீதம் 55 எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஒருபோதும் தள்ளாட விட்டார். கவனிங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள் அந்த வசனத்தை வாசித்து முடிச்சிருவோம். சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், உன்னை ஒருபோதும் தள்ளாட விட்டார். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் மேல் என் வியாதியை வைக்கிறேன், அவர் என்னை ஆதரிப்பார், அவர் என்னை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஒருபோதும் தள்ளாட விட்டார். காலத்துக்கு முன்னால் நாம் கல்லறைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் இருக்கிறார். ஒரே ஒரு கண்டிஷன், கர்த்தர் சொல்றார், வார்த்தையை அனுப்பியிருக்கேன், பதில் அனுப்பியிருக்கேன், கவனிச்சு அதுபடி என்ன செய்யு. சும்மா இருந்து கோப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காத, பரிதாபத்தெல்லாம் தேடாத, 10 பிரச்சனைகாட்டி போய் ஜெபிக்காத, தேவையில்லை. இது வசனம் சொல்லுகிறது. அவர் மேல வியாதி அனுப்பிச்சிரு, தூக்கி போட்டுரு. சரீரத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் அது இயேசுவின் சரீரத்து மேல தூக்கி போட்டுரு.
அவர் உன்னை ஆதரிப்பார், ஒருபோதும் தள்ளாட விட்டார். அருமையான கவனியாகவே இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் வார்த்தை என்ன சொல்லுகிறது, வார்த்தை என்ன சொல்லுகிறது, தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிச்சு அதுபடி கர்த்தாய் செய்யும் பொழுது வியாதிகள் மறையும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வியாதிகள் ரொம்ப பெருசு கிடையாது, நம்முடைய தேவன் ரொம்ப பெரியவர். யோசித்து பாருங்களேன், 800 கோடி மக்களுடைய வியாதியும் தான் சரத்து மேலே தூக்கி போட்டுட்டு மரித்து உயிரோடு அருமையான வெற்றியோடு அவர் எழுந்தார். இன்றைக்கு அவருடைய சரத்தில் ஒரு வியாதியும் இல்லை. அவருடைய பாருங்கள், உயிர் தெழுதின் சாயலில் நாம் இன்றைக்கு இணைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய சரத்தில் நாம் வியாதியாக இருப்பது அவர் கர்த்தருக்கு சித்தம் கிடையாது. இயேசுவின் காயங்கள் நம்மை சுக தேவிகளாக மாற்றுகிறது, ஆரோக்கியமுள்ளவர்களாக மாற்றுகிறது. எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். இயேசு நம்முடைய பாவத்தை மன்னிக்கிற தேவன் மாத்திரமல்ல, பரிசுத்தத்தை கொடுக்கிற தேவன் மாத்திரமல்ல, தரித்திரத்தை நீக்கி ஐஸ்வரியத்தை கொடுக்கிற தேவன் மாத்திரமல்ல, வியாதிகளை குணமாக்கி ஆரோக்கியத்தை கொடுக்கிற தேவன். God is for total man. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளை, இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தர் சொல்றாரு. கர்த்தாய் வார்த்தையை கவனி, காதை சாட்சி, மனது சாட்சி, எண்ணங்கள் அதுக்கு நேராக திரும்பட்டும். இதுதான் முக்கியம். காரணம், உன் எதிர்காலத்தையே கர்த்தர் இதுக்குள்ளே கட்டி போட்டிருக்கிறார். எல்லாரும் தயவு செய்து இருந்திருப்போம். பரலோக பிதாவை நன்றியோடு நாம் துதிக்கிறோம். இயேசுவின் சரத்துக்காக நாம் துதிக்கிறோம். விவரிக்க முடியாத அந்த ஈவை தந்து இவ்வளவாய் நீரங்களிடத்தில் அன்பு கூர்ந்தீர். ஆண்டவரே, இயேசுவின் காயங்களுக்காக நாம் துதிக்கிறோம், சிந்தப்பட்ட ரத்தத்துக்காக நாம் துதிக்கிறோம், இயேசு கொடுத்த உயிருக்காக நாம் துதிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் இன்னைக்கு வியாதியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவின் ரத்தம், கடைசி சொட்டு ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. இயேசுனுடைய உயிர் மாய்க்கப்பட்டிருக்கிறது, பலியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மகா பெரிய கிரயத்தை இன்று கொடுத்திருக்கிற இந்த அன்பு காரணம் துதிக்கிறோம். கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகத்தையும் பலத்தையும் கட்டப்படுகிறோம். எல்லா வியாதிகள் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விரட்டி அடிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சுகத்தை நீடி ஆயுளையும் எடுத்துக்கொள்கிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமத்தினாலே நீர் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறீரதற்காக உமக்கு நன்றி. அபிதமானி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஜீவ வார்த்தை ஆலயத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி தேவனை ஆராதித்து அற்புதங்களை பெற்றுச் செல்கின்றனர். உங்கள் அனைவரையும் எங்கள் ஆலயத்திற்கு அன்புடன் அழைக்கிறோம். ஞாயிறு ஆராதனை காலை 8 மணிக்கு ஆரம்பமாகும். எங்களது முகவரி ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோடு, மதுரை 625003. தொலைபேசி எண் 0452238030. எங்களது இணையதள முகவரி www.livingwordmadurai.org.